வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டல் காஸ்டிங்னா ஸோ அதில் வந்து ரைசர் டிசைன் மெத்தட்ஸ், அதே மாதிரி அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட் எக்ஸாமினேஷன் அதர் எக்ஸாமினேஷனில் வந்து கேட்டதை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வி ஹவ் கவர்ட் அப் டு ஹியர், அதாவது மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரைசர் வரையை பார்த்துருப்போம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த ரைசர் டிசைன் மெத்தட்ஸ், அதில் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரைசர் டிசைனில் வந்து ஸோ இந்த வரை பார்த்துருப்போம். அதாவது வந்து நம்ம என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்சுலேட்டிங் மெட்டீரியல், அதே மாதிரி வந்து எக்ஸோதெர்மிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக ஹீட் ரிலீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்டிமம் கண்டிஷன், ஸோ H=D இந்த சைட் ரைசராக இருந்தால், அதே மாதிரி டாப் ரைசராக இருந்தாலும் இது பார்த்துருப்போம். H=D/2 வந்துருக்கும். சரியா? அதே மாதிரி பிளைண்ட் ரைசர் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக வி கேன் இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரைசர். ஸோ ரைசர் டிசைன் மெத்தட்ஸ், இப்போ என்ன டிசைன் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணுவாங்க ரைசர் டிசைனில், சர்ஃபேஸ் ஏரியா டு த வால்யூம் ஃபார் த ரைசர் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வர்ற மாதிரி தான் அதை நம்ம ரைசர் டிசைன் வந்து பண்ணணும். சரியா? ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கெய்ன்ஸ் ஃபார்முலா, அதை வந்து கெய்ன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ கெய்ன்ஸ் ஃபார்முலாவில் வந்து we are going to discuss about the freezing ratio அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். சரியா? ஸோ ஃப்ரீசிங் ரேஷியோனா ஒன்றும் கிடையாது, இந்த வால்யூம் டு த சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து ரைசருக்கும் அதே மாதிரி கேஸ்டிங்கும் உள்ள ரேஷியோ வந்து டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அது கிடைக்கிற வேல்யூ தான் ஃப்ரீசிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இங்கே வந்து கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய் ஆக்சிஸில் அதுதான் இருக்கும், விஆர் டிவைடட் பை விசி. சரியா? ஸோ அந்த ஒய்ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ விஆருங்கிறது வால்யூம் ஆஃப் த ரைசர், விசிங்கிறது வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ ஃப்ரீசிங் ரேஷியோங்கிறது எக்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி எடுப்போம்னா வால்யூம் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த ரைசர் டிவைடட் பை வால்யூம் டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த கேஸ்டிங். அதான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ கிராஃப் வந்து ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ இதை தாண்டது எல்லாமே வந்து கேஸ்டிங் வந்து நல்ல கேஸ்டிங், அதாவது சவுண்டு கேஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதோட கம்மியானது எல்லாமே டிஃபெக்டிவ் கேஸ்டிங்காக வரும். சரியா? ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலைக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த சைடு எல்லாமே சவுண்டு வரும், இந்த சைடெலாம் டிஃபெக்டிவ் கேஸ்டிங்காக வரும். சரியா? ஸோ இது ஆறுங்கிற ரைசரு, சிங்கிற கேஸ்டிங்கு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா அந்த எக்ஸுக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ணோம்னா ஏ டிவைடட் பை ஒய் மைனஸ் பி ப்ளஸ் சி. இதில் ஏபிசிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். சரியா? ஸோ ஒய்ங்கிறது வந்து இதுதான், அதாவது வால்யூம் டு த ரைசர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங். அது தெரிஞ்சிருந்தால் அதிலிருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ, அதாவது ஃப்ரீசிங் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து எதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணால் கால்குலேட்டிங் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரைசர் வந்து என்ன இருக்குது, என்ன டயமீட்டர் வந்து வைக்கணுங்கிற கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஃபார் த சிம்பிள் ஷேப் ஆஃப் கேஸ்டிங். சரியா? ஸோ கேஸ்டிங் வந்து சிம்பிள் ஷேப்பில் இருக்குன்னா we can use the கெய்ன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ பட் இதே வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்பாக இருக்குது, நம்ம கேஸ்டிங் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல வந்து வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக வந்து கெய்ன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து மாடிஃபைடு அடுத்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் சிம்பிள் ஷேப் ஆஃப் கேஸ்டிங் மட்டும்தான் கெய்ன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இதான் வந்து அடுத்த மெத்தடு, மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தட். சரியா? ஸோ மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தடுக்கு அனதர் நேம் தான் நாவல் ரிசர்ச் லேபரட்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணால் காம்ப்ளெக்ஸ் ஷேப்பாக இருக்குது, நம்மளுக்கு ரைசரே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து டிசைன் பண்ணுற ரைசர் டிசைனுக்காக we can யூஸ் திஸ் மெத்தட். சரியா? இங்கே அதே மாதிரி தான், பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபேக்டர் டேம் வந்து சேஃப் ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட வரும். சேஃப் ஃபேக்டர் ஃபார்முலா என்னன்னா லென்த் ப்ளஸ் வித் டிவைட் பை திக்னஸ். சரியா? ஸோ ஒவ்வொரு கேஸ்டிங் உள்ள இருக்கும் லென்த் ஆஃப் த கேஸ்டிங், ஸோ டபிள்யூங்கிறது வித் ஆஃப் த கேஸ்டிங், ஸோ டீங்கிறது ஆவரேஜ் செக்ஷன் திக்னஸ் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அந்த சேஃப் ஃபேக்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் விஆர் பை விசி, அதான் வந்து ஒய் வேல்யூ பார்த்துருந்தோம் இல்லையா? ஒய் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ரைசர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் கேஸ்டிங். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வர்றது வந்து அங்கே வந்து ஃப்ரீசிங் ரேஷியோ வரும், இங்கே வந்து சேஃப் ஃபேக்டரை வச்சு எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி இந்த லைனுக்கு வந்து கம்மியாக இருக்கிறது எல்லாம் இந்த ஏரியா பூராமே டிஃபெக்டிவாக இருக்கும். இதை தாண்டி அந்த சைடு போயிட்டோம்னா அது எல்லாமே சவுண்டு கேஸ்டிங் உள்ளது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இல்லையா? ஸோ இதான் வந்து மாடிஃபைடு கெய்ன்ஸ் மெத்தடுங்கிறது அடுத்த மெத்தடு, அதாவது வந்து நாவல் ரிசர்ச் லேபரட்டரி மெத்தட் இன்னொரு நேம் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இப்போ இதில் ஓரளவுக்கு வந்து ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கு வந்து அந்த சேஃப் ஃபேக்டர் வேல்யூ இப்போ என்ன வருங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்போ சொன்னதான் விஆர் டிவைட் பை தான் ஒய் ஆக்சிஸில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரைசரோட வால்யூம் வேணும்னா ஸோ விசி வேல்யூ, அதாவது வந்து வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து அந்த ஷேப் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் போட்டு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், அதால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா யூ கேன் கால்குலேட் த வால்யூம் ஆஃப் ரைசர் வந்துடும். அதுலேருந்து நம்ம டயமீட்டர் ஆஃப் த ரைசர் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். சரியா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சொல்கிறேன், ஈஸி தான். சரியா?
ஸோ இப்போ வந்து இந்த சேஃப் ஃபேக்டர் என்னென்ன வரும் ஸோ கியூப் ஷேப்பாக இருந்துச்சுன்னா சேஃப் ஃபேக்டர் ஃபார்முலா இப்போ தான் பார்த்துருந்தோம் எல் பிளஸ் பி டிவைட் பை ஹெச் இங்கே கியூப்னால எல்லாமே ஏ தான் இருக்கும் போது ஒரே சைடு தான் ஸோ ஏ பிளஸ் ஏ டிவைட் பை ஏ வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இதே மாதிரி ஸ்பியராக இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே டயாமீட்டரில் வரும் ஸோ அங்கேயும் டி பிளஸ் டி டிவைட் பை 2 தான் ஸோ சேஃப் ஃபேக்டர் வேல்யூ இங்கே வந்து என்னதுன்னா 2 தான் சப்போஸ் இதே வந்து சிலிண்டர் ஷேப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே வேறையாக இருக்கும் சரியா ஸோ இங்கே ஒரு டயாமீட்டர் வருது சாரி ஹெச் பிளஸ் டி டிவைட் பை டி சரியா ஸோ அதான் வந்து சேஃப் ஃபேக்டர் ஃபார்முலா ஹைட்டு பிளஸ் டயாமீட்டர் டிவைட் பை டி ஸோ அதே மாதிரி தான் ஸ்லாப் ஆர் அப்படின்னா கியூபாய்ட்னு பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து எல் பிளஸ் பி டிவைட் பை ஹெச் சரியா ஸோ இது வந்து சேஃப் ஃபேக்டரோட ஃபார்முலா ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும் லென்த்து வித்து ஹைட்டு அந்த 3 தான் வந்து நம்மளுக்கு வேணும் சரியா ஸோ அடுத்த மெத்தட் சரியா ஸோ தேர்ட் மெத்தட் என்னன்னா மாடுலஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ ரைசர் டிசைனில் அடுத்து வந்து மாடுலஸ் மெத்தட் ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் ஷேப் ஆஃப் கேஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் மாடுலஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வால்யூம் டிவைடட் பை ஏ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் சரியா ஸோ இங்கே அதுதான் வி பை ஏ மட்டும் தான் வரும் சரியா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த சொலிடிஃபிகேஷன் டயத்தில் இன்னொரு ஃபார்முலா பார்த்துருப்போம் வால்யூம் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா டு த ஸ்கொயர் இங்கே ஸ்கொயரை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மாடுலஸ் வேல்யூ ஸோ மாடுலஸ் ஆஃப் த ரைசர் விச் இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் த மாடுலஸ் வேல்யூ ஆஃப் த கேஸ்டிங் சரியா ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இதை பேஸ் பண்ணி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மாடுலஸ் value for the riser which is equal to 1.2 times modulus of the casting value. So ஆறுங்கிற riser ஸோ இப்போ மாற்றது சிங்கிறது casting சரியா ஸோ அதே மாதிரி சில இந்த இம்பார்ட்டன்ட் டைம்ஸ் எல்லாம் இருக்குது சரியா ஸோ இது எப்படிங்கிறத லாஸ்ட் சொல்கிறேன் டிஸ்டன்ஸ் பெட்வீன் இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க 2 ரைசருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் ஸோ சப்போஸ் வந்து மோர் தென் 1 ரைசர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம கேஸ்டிங் ப்ராசஸ்லனா 2 ரைசருக்குள்ள அதாவது வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4t அதாவது வந்து பெஸ்ட் டிசைன் வந்து யூஸ் பண்ணுறது அதாவது ரைசர் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து வைக்கணும் ஏன்னா நிறைய மெத்தட் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் திக்னஸ் ஸோ திக்னஸ் ஆஃப் த கேஸ்டிங்லேருந்து 4 டைம்ஸ் இருக்கிற மாதிரி வைக்கணும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பெட்வீன் ஒரு ரைசருக்கும் அதே மாதிரி எண்ட் ஆஃப் த கேஸ்டிங் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4.5 டைம்ஸ் த திக்னஸ் ஸோ லெஸ் தென் வந்து அட்லீஸ்ட் வந்து 4.5 அதாவது மேக்ஸிமம் வந்து 4.5 வரைக்கும் இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4.5 ஸோ இது 2 ரைசர்னா 4 ஒரு ரைசருக்கு எண்ட் ஆஃப் த கேஸ்டிங்னா 4.5 ஸோ இங்கே டீங்கிறது தான் திக்னஸ் ஆஃப் த கேஸ்டிங் பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த எம்ஆர் வந்து அதான் வந்து மாடுலஸ் ஆஃப் த ரைசர் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு d/6 அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வரும் இல்லையா ஸோ அது ப்ராப்ளத்தில் வரையில நான் சொல்கிறேன் நான் எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு ஸோ அடுத்த மெத்தட் 4வது மெத்தட் என்ன ஸ்ரிங்கேஜ் வால்யூம் கன்சிடரேஷன் மெத்தட் ஸோ இதை வந்து 4வது மெத்தடு ரைசர் டிசைனுக்கு ஸ்ரிங்கேஜ் வால்யூம் கன்சிடரேஷன் மெத்தட் ஸோ இங்கேயும் வால்யூம் ஆஃப் த ரைசர் விச் இஸ் ஈக்குவல் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 3a டிவைடட் பை 100 அதாவது வந்து 3% அதான் வந்து 3/100 ஏன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங் ஸோ டோட்டல் கேஸ்டிங் வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து 3a/100 ஸோ ஏங்கிறது என்ன அர்த்தம்னா பெர்சன்டேஜ் ஆஃப் த மெட்டல் டூரிங் த சொலிடிஃபிகேஷன் ஸோ சொலிடிஃபிகேஷன் டயத்தில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸ்ரிங்கேஜ் ஆயிருக்கு ஸோ அதோட டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுக்கணும் அதுலேருந்து 3% வேல்யூ எடுக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வந்து சொலிடிஃபிகேஷன் அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகுது மெட்டல் ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து எகெயின் ஒரு 3% எடுத்தோம்னா அதுதான் வால்யூம் ஆஃப் த ரைசர் வேல்யூ சரியா ஸோ இதை வந்து ஸ்ரிங்கேஜ் வால்யூம் கன்சிடரேஷன் மெத்தடுக்குள்ள ஃபார்முலா சரியா ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க சிலிண்ட்ரிக்கல் ரைசர் கொடுத்துருக்கு சரியா ஸோ சிலிண்டர் ஷேப் கொடுத்தாச்சு ஸோ ரைசருக்கு வந்து ஹெச் ஈக்குவல் டு டின்னு கொடுத்துட்டாங்க அதாவது ரைசரோட ஹைட்டும் டயமீட்டர் ஈக்குவல் இஸ் பொசிஷன் ஆன் த டாப் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங் ஸோ டாப் ரைசர் சரியா ஸோ டைப் வந்து இப்போ டாப் ரைசரு சிலிண்ட்ரிக்கல் கேஸ்டிங்கு ஓகேவா ஸோ இதில் வந்து ஹைட் ஆஃப் த கேஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹெச் ஈக்குவல் டு 100 டயமீட்டர் ஆஃப் த கேஸ்டிங் கொடுத்துருக்காங்க 200 mm யூசிங் த மாடுலஸ் மெத்தட் கொடுத்துருக்கு சரியா ஸோ யூசிங் த மாடுலஸ் மெத்தட் நம்ம கால்குலேட் பண்ணணும் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரைசர் ஸோ ரைசரோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரைசருக்கு வந்து ஸோ நம்மளுக்கு தான் கீ பாயிண்ட் டாப் ஆஃப் த ரைசர் ஹெச் ஈக்குவல் டு டி கொடுத்துட்டாங்க ஸோ கேஸ்டிங்கோட வந்து ஹைட் வந்து இப்போ 100 கொடுத்தாச்சு சரியா ஸோ 100 mm ஸோ நான் கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறேன் சரியா ஏன்னா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ரைசரை ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாடுலஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ மாடுலஸ் ஆஃப் த ரைசர் விச் இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் த மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங் அவ்வளோதான் சரியா ஸோ இதில் வந்து இப்போ மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங் ஸோ அந்த ஃபார்முலா மாடுலஸ் ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ மாடுலஸ் ஆஃப் கேஸ்டிங் ஒன்னா ஸோ வி டிவைடட் பை ஏ அவ்வளோதான் சரியா ஸோ ஃபார் த கேஸ்டிங் ஸோ இங்கே கேஸ்டிங் வந்து இப்போ வால்யூம் வந்து எடுக்கணும் ஸோ நம்மளுக்கு தெரியும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு கொடுத்தாச்சு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கேஸ்டிங் வந்து ஸோ சிலிண்டரோட வால்யூம் அவ்வளோதான் ஸோ π/4 இன்ட்டு d² இன்ட்டு ஹெச் டிவைடட் பை
ஸோ இங்கே வந்து சிலிண்டர்னால ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம எடுக்கணும். ஸோ சிலிண்டருக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸோ பாட்டமில் ஒரு சர்க்கிள், டாப்பில் ஒரு சர்க்கிள் வரும், வந்து இது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ பாட்டம் சர்க்கிளுக்கு வந்து ஏரியா ஃபார்முலா தெரியும், π/5 d ஸ்கொயர், இங்கே ஒரு π/4 d ஸ்கொயர். ஸோ டோட்டலாக 2 டைம்ஸ் π/4 d ஸ்கொயர் வரும், ப்ளஸ் இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரியா வந்து எவ்வளோ வரும்னா π × d × h. இதை வந்து ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவும் ஸோ இது அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க வேல்யூ எல்லாமே. ஸோ π/4 இன்ட்டு ஸோ டயாமீட்டர் கேபிட்டல் டி இப்போ என்ன பார்த்துருந்தோம் 200. ஸோ 200 ஸ்கொயர் வரும் இன்ட்டு ஸோ ஹைட் வந்து 100 டிவைடட் பை ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லையா. ஸோ 2 இன்ட்டுனா ஸோ π/2 வரப்போகுது. ஸோ இங்கே அதே மாதிரி 200 ஸ்கொயரு, இங்கே ஒரு 100 ஓகேவா. ஸோ ப்ளஸ் 5 இன்ட்டு இங்கே டயாமீட்டர் 200 × 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம் சரியா. ஸோ யூஸ் யுவர் கேட் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க சரியா. ஸோ அதிலேயே வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணி அந்த மெமரி ஸ்டோரேஜ், மெமரி ரிட்ரைவல், ஸோ அந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பழகினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. ஸோ இதில் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மாடுலஸ் வேல்யூ ஃபார் த கேஸ்டிங் என்ன வரும்னா 25 கிடைக்கும் சரியா. ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் 25 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரைசர், ஸோ ரைசரோட மாடுலஸ் ஃபார்முலா வந்து இப்போ தான் பார்த்துருந்தோம் 1.2 டைம்ஸ் m × c. ஸோ எம்ஆர் வந்து அப்போ என்ன வரும்னா 1.2 டைம்ஸ் × 25 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 30 சரியா. ஸோ வந்து எம்சி வேல்யூ 25, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, யூ வில் கெட் த எம்ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 30 வந்துடும் சரியா. ஸோ இப்போ எம்ஆர் வேல்யூ கிடச்சிருச்சு சரியா. ஸோ இங்கே இப்போ மாடுலஸ் ஃபார்முலா அதே ரைசருக்கு வந்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ வி டிவைடட் பை ஏ ஃபார் த ரைசர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ வால்யூம் ஆஃப் த ரைசர் ஃபார்முலா அதே தான். ஸோ π/4 இன்ட்டு ஸோ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் தான் கொடுத்துருக்கு π/4 × d ஸ்கொயர். ஸோ பட் இப்போ இங்கே நான் மெயினாக நோட் பண்ண வேண்டியது சைடு ரைசரா டாப் ரைசரான்னு பார்க்கணும். ஏன்னா 2 ஃபார்முலா பார்த்துருப்போம் சரியா. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம் சைடு ரைசர்னா ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி டாப் ரைசருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வேலை ஃபார்முலா வரும் சரியா. ஸோ இங்கே டாப் ரைசர்னா ஸோ இந்த மாதிரி வந்து ரைசரை பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா கீழே உள்ள சர்க்கிள் வராது, ஒரே ஒரு சர்க்கிள் தான். ஸோ அதனால தான் என்ன போட்டிருப்போம்னா π/4 d ஸ்கொயர் × πdh மட்டும் வந்துருக்கும். அதே வந்து சைடு ரைசராக இருக்குது அப்படின்னா மேலே சர்க்கிள் வரும், கீழே சர்க்கிள் வரும், அதனால 2 × π/4 d ஸ்கொயர் போட்டிருப்போம். ஸோ இங்கே கொடுத்தது டாப் ரைசரு, ஸோ அதனால நம்ம π/4 d ஸ்கொயர் ஒரே ஒரு π/4 மட்டும் எடுக்கிற மாதிரி வரும் சரியா. ஸோ இப்போ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்னா π/4 d ஸ்கொயர் h ப்ளஸ் π × d × h. ஸோ இப்போ இந்த எம்ஆர் வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 30 அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னொரு வந்து இப்போ d × h ரெண்டுமே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல்னு கொடுத்தாச்சு, h ஈக்குவல் டு d கொடுத்தாச்சு ப்ராப்ளத்தில். ஸோ அப்போ வந்து ஹெச்சுக்கு பதிலாக டின்னு இப்போ மாற்றிக்கிறேன் சரியா. ஸோ ஹெச் ஈக்குவல் டு டின்னு கொடுத்ததுனால ஸோ நான் எல்லாமே இப்போ டியில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வரும்னா π/4 இன்ட்டு டி கியூபாக மாறிடும் டிவைடட் பை ஸோ இங்கேயும் π/4 இன்ட்டு டி கியூப் தான், ப்ளஸ் இங்கே என்ன ஆயிரும்னா π × d ஸ்கொயர் அவ்வளோதான் சரியா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ இங்கே சிம்பிளை பண்ணோம்னா இப்போ என்ன வரும்னா π d கியூப் டிவைடட் பை 4 வரும் மேலே. ஸோ கீழே சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இங்கே ஒரு π/4 × d கியூப், இங்கே ஒரு π d ஸ்கொயர் சரியா. ஸோ இதிலேருந்து வேணால் நீங்கள் இன்னும் சிம்பிளை பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா யூ வில் கெட் ஸோ என்ன கிடைக்கும்னா 5 π/4 × d ஸ்கொயர் உங்களுக்கு கிடைக்கும் சரியா. சாரி இங்கே ஹெச் வராது இல்லையா, சாரி இங்கே ஏரியா தான், π/4 × d ஸ்கொயர் மட்டும்தான் சரியா. ஸோ இங்கே அப்போ என்ன ஆயிரும்னா ஸ்கொயர். ஸோ ஏன்னா இங்கே சர்ஃபேஸ் ஏரியா தான் போகிறோம். ஸோ ஒரே ஒரு சர்க்கிள் தான். ஸோ π/4 × d ஸ்கொயர் ப்ளஸ் 5dh. ஸோ இங்கே வந்து π/4 d ஸ்கொயர், இங்கே ஒரு 5d ஸ்கொயர். ஸோ எல்சிஎம் 4 ஸோ 4 + 1 அப்போ 5ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ 5d ஸ்கொயர் டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ இதை இப்போ சிம்பிளை பண்ணிடுங்க. ஸோ 5 வந்து கேன்சல் ஆயிரும், d ஸ்கொயருக்கு இங்கே ஒரு கேன்சல், இங்கே 4 கட் ஆயிரும். ஸோ மேலே வந்து இப்போ என்ன வரும்னா d மட்டும் வரும், டினாமினேட்டரில் 5 மட்டும் வரும், d/5 விச் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ரைசர் இப்போ என்ன வரும்னா 150 mm அவ்வளோ சரியா. ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் 150. ஸோ ஹெச் ஈக்குவல் டு டி தான். ஸோ ஹெச் வேல்யூ அப்போ என்ன தான் 150 தான். ஓகே, ஹெச் ஈக்குவல் டு டி அவ்வளோதான் சரியா. ஸோ இதை வந்து இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ யூசிங் த மாடுலஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரைசர். ஸோ இந்த மாதிரி இப்போ கேட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம் சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான், 1.2 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் த கேஸ்டிங் தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு ஃபார்முலா தான், மாடுலஸ் வேல்யூ தெரியும் v/a அவ்வளோதான் சரியா. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இங்கே ஒரு ரைசர் டிசைனு, இங்கே வந்து இப்போ ஹெச் ஈக்குவல் டு டி தான் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், அது ரைசருக்குள்ளே கொடுத்த வேல்யூ. ஸோ இப்போ கேஸ்டிங்குள்ள வேல்யூஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 × 10⁻² சரியா. ஸோ இது ஒரு கியூபாய்டு ஷேப் சரியா. ஸோ ஸ்லாப்னாலும் சரி கியூபாய்னாலும் சரி லென்த்து பிரெத்து ஹைட் வழி கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இங்கே என்ன சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த கேஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க 1.36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே ரைசர் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைடு ரைசர் சரியா. ஸோ சைடு ரைசர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடு ரைசர்னு இப்போ மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த ரைசர் என்னன்னு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ ரெண்டுக்கு வந்து சிம்பிள் தான் சரியா. ஸோ ரெண்டு ரேஷியோ எடுத்துட வேண்டியதான். ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த கேஸ்டிங் டிவைடட் பை சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த ரைசர் which is equal to. ஸோ வந்து சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார்முலா பார்த்துருந்தோம். வால்யூம் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா டு த ஸ்கொயர் ஃபார் த கேஸ்டிங் டிவைடட் பை வால்யூம் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா த ஸ்கொயர் ஃபார் த ரைசர், அவ்வளோதான் சரியா. ஸோ இப்போ ஒன்று வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன ஒரு வால்யூம் ஃபார்முலா. ஸோ இது வந்து கேஸ்டிங்கு. ஸோ கேஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 × 10⁻². ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 7 வால்யூம் வந்து LBH தான், L × B × H. சர்ஃபேஸ் ஏரியா தெரியும் 2 × L × B 17 வந்துடும் ப்ளஸ் B × H 10 × 20 ஸோ 2னா 20 ப்ளஸ் L × H 14 வந்துடும் கரெக்டா. ஸோ இதை வந்து அப்படியே ஸ்கொயர் போடணும். இதான் வந்து வால்யூம் டிவைடட் பை ஏ ஃபார் த கேஸ்டிங் போட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சரியா. ஸோ இங்கே வந்து ரைசருக்கு அதே மாதிரி இப்போ வால்யூம் ஆஃப் த ரைசர் வேணும்னா ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஹெச் ஈக்குவல் டு டி கொடுத்துட்டாங்க. ஸோ π/4 × d² × ஹெச் வரும். ஸோ அப்போ டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம் π/4 × dq, அவ்வளோதான் சரியா. ஸோ டிவைடட் பை ஸோ இங்கே சைடு ரைசர்னு கொடுத்தாச்சு. ஸோ 2 × அப்போ 2 டைம்ஸ் வந்துடணும். ஸோ 2 × π/4 × d² ப்ளஸ் இங்கே அதே தான் இப்போ ப்ளஸ் π × d × ஹெச் வரும். d ஈக்குவல் டு ஹெச்னால ஸோ π × d², அவ்வளோதான் சரியா. ஸோ இப்போ இந்த சைடு வந்து இப்போ என்ன இருக்குன்னா சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த கேஸ்டிங் டிவைடட் பை சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த ரைசர். ஸோ இப்போ ஒரு வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த கேஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க 1.36 மினிட்ஸ் டிவைடட் பை சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த ரைசர். ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் சரியா. ஸோ இப்போ மேலே உள்ளதை மட்டும் சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்னா 0.453 அப்படின்னு ஆன்சர் வரும் சரியா. சால்வ் பண்ணி பாருங்கள். சிம்பிளை பண்ணிங்கன்னா you will get 0.453. ஸோ கீழே உள்ளது வந்து நீங்கள் டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முன்னாடி ஸோ அந்த டினாமினேட்டர் மட்டும் ஃபஸ்ட் நான் தனியாக செஞ்சு காட்டுறேன். அது ரொம்ப ஈஸி தான் சரியா. ஸோ π/4 × d³ இருக்கா. ஸோ கீழே டிவைடட் பை ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன வரும்னா π/2 × d² ஆயிரும் இல்லையா, ப்ளஸ் πd² வரும் இல்லையா. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் ஓகே. ஸோ இப்போ என்ன π/4 × d³ இருக்குது ஓகே. ஸோ இங்கே வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 3πd²/2 வரும் சரியா. ஸோ 3/2 வரும். ஸோ அது டிவைடட் பையில் இருக்கிறனால ஸோ மேலே எழுதினோம்னா ஸோ 2 வந்து கீழே மேலே வந்துடும். ஸோ கீழே வந்து 3π × d² வரும் சரியா. ஸோ இப்போ இங்கே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1 இங்கே 2 ஆயிடுது. இங்கே d² ஒரு d கேன்சல் ஆயிடுது சரியா. ஸோ இப்போ இங்கே கீழே உள்ளதை மட்டும் இப்போ சிம்பிளி பண்ணோன்னா நியூமரேட்டர் 3d டினாமினேட்டரில் 2 × 3 6ன்னு வரும் சரியா. ஸோ d/6ன்னு வருது சரியா. ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா d/6. இது வந்து இந்த டினாமினேட்டர் டேர்ம் மட்டும் இங்கே சிம்பிளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து d/6ன்னு வந்துடுது. ஸோ இங்கே d வேல்யூ தான் இப்போ கொடுத்துட்டாங்க. என்னது 6 தான் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். ஸோ 6/6 என்ன ஆயிரும் 1ன்னு ஆயிரும், அவ்வளோதான் சரியா. ஸோ அப்போ என்ன ஆயிடுது ஸோ அங்கே வந்து இப்போ 1ன்னு ஆயிடுச்சுன்னா ஸோ ts சிம்பிளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை தான் ஃபார் த ரைசர். ஸோ இங்கே 1 ஸோ 1 × 1னா ஸோ 1.36 டிவைடட் பை 0.453, அவ்வளோதான் இல்லையா. ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ சொலிடிஃபிகேஷன் டைம் ஃபார் த ரைசர் என்ன வரும்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் as 3 மினிட்ஸ் வரும். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள் 3 மினிட்ஸ் வரும். ஸோ இதுவும் கேட் எக்ஸாமினேஷனில் கேட்குற கொஸ்டின் தான் சரியா. ஸோ சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ஒன்லி திங் நம்மளுக்கு இது மட்டும் தெரியணும் சரியா. ஸோ ஒன்லி வந்து சைடு ரைசர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இது டாப் ரைசர்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த வால்யூம் வந்து தெரியணும் ஃபார்முலா வந்து சரியா. ஸோ L × B × H × சர்ஃபேஸ் ஏரியா 2 × LB + BH + HL, அவ்வளோதான் 2² போட்டுருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் ஏதாவது கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது சரியா. ஸோ இது வந்து இப்போ என்னென்னா
ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா நம்ம ஷேப் ஃபேக்டர் வச்சு, அதாவது மாடிஃபைடு கெய்ன்ஸ் ஃபார்முலா, நேவல் ரிசர்ச் லேபரேட்டரி மெத்தட். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு கேட் எக்ஸாமினேஷன்லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஷேப் ஃபேக்டர் வந்து வேல்யூ வந்து இப்போ நிறைய ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 8. அதுக்கு வந்து ஷேப் ஃபேக்டருக்கு வந்து அது ரிலவெண்ட்டான ஒய் வேல்யூ, அது வந்து எக்ஸ் வேல்யூ. இது வந்து ஒய் ஆக்சிஸில் என்ன பார்த்துருந்தோம், விஆர் டிவைடட் பை விசி. ஸோ விஆருங்கிறது வால்யூம் ஆஃப் த ரைசர் டு த வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1 0.70 0.55, 8க்கு 0.50 0.45 0.4. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் கேஸ்டிங்கோட சைஸ் கொடுத்துருக்காங்க L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் 25, 15, 5 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த ரைசர். ஸோ இதை வந்து இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஷேப் ஃபேக்டர் இப்போ தான் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஷேப் ஃபேக்டர் எஸ்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் பி டிவைடட் பை ஹெச். இதை வந்து ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஜென்ரல் ஃபார்முலா. லென்த் ஆர் பிரெத்னாலும் சரி வித்துன்னு கொடுத்துருப்பாங்க, டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ பினாலும் சரி டபிள்யூனாலும் சரி. ஸோ லென்த் இங்கே என்ன இருக்குது 25, இங்கே வித் எவ்வளோ இருக்குது 15, ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேஸ்டிங்கு 5. ஸோ அதை சிம்பிளை பண்ணோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷேப் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன வரும், ஸோ 30, 40, 40 by 5னா 8ன்னு வரும். ஸோ ஷேப் ஃபேக்டர் 80. ஸோ ஷேப் ஃபேக்டர் 80க்கு ரெலவெண்ட்டான உள்ள விஆர் பை விசி வேல்யூ என்ன டேபிள்லேருந்து எடுக்கணும் சரியா. ஸோ இங்கே வந்து ஷேப் ஃபேக்டர் 80க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபார் எஸ்எஃப் 8 அது ரிலவெண்ட்டான ஒய் வேல்யூ, அதாவது வால்யூம் ஆஃப் ரைசர் டு த வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கு 0.50. ஓகே. ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கிற வேண்டியதான், அவ்வளோதான் சரியா. ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, ஸோ வால்யூம் ஆஃப் த ரைசர் தான் வேணும். ஸோ அப்போ என்ன வரும் 0.5 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த கேஸ்டிங். ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ்டிங் ஃபார்முலா இப்போ நம்மளுக்கு தெரியும் சரியா. ஸோ என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இருக்குது, அவ்வளோதான். அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ 25, 15, 5. ஸோ வால்யூம் ஆஃப் த ரைசர், ஸோ இங்கே ஹெச் ஈக்குவல் டு டி கொடுத்தாச்சு. ஸோ பை பை 4 டி ஸ்கொயர் ஹெச் தான். ஸோ பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ டி ஸ்கொயர் இன்ட்டு டின்னு மாறிடும். ஸோ பை இன்ட்டு டி இன்ட்டு கியூ, அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளை பண்ணியிருக்க ரெண்டு சைடும். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ வந்து இதில் சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஃபைனலாக யூ வில் கெட் ஆன்சர் 10.61 சென்டிமீட்டராக வரும் சரியா. ஸோ இதே மாதிரி கேட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க சரியா. ஸோ 10.61 சென்டிமீட்டர். ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் சரியா. ஸோ இதுவும் நம்ம ரைசர் டிசைன் வச்சு வர்றதான். இது அந்த செகண்ட் மெத்தட்லேருந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது சரியா. ஸோ இதை வர அடுத்து என்ன தெரியும்னா, ரைசரை பற்றி எப்படி வந்து பொசிஷனிங் பண்ணி வைக்கணும், நம்ம ரைசரை வந்து எப்படி பொசிஷன் பண்ணுறது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் த சிம்பிள் ஷேப், அதே மாதிரி யூனிஃபார்ம் திக்னஸ் ஆஃப் த கேஸ்டிங் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ரைசர், அதாவது ஒன் ரைசர் இஸ் சஃபிஷியன்ட் டு காம்பன்சேட் த ஷ்ரிங்கேஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு ரைசர் இருந்தால் போதும். யூனிஃபார்ம் திக்னஸ் சிம்பிள் ஷேப்பாக இருக்குன்னா சரியா. ஸோ அது எப்படி பொசிஷன் பண்ணுவாங்கன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த மோல்ட் எடுத்த சென்டர் பாயிண்டில் பொசிஷன் பண்ணிடுவாங்க சரியா. ஸோ மோலோட சென்டர் சர்ஃபேஸில் வந்து சென்டர் பாயிண்டில் பொசிஷன் பண்ணி வச்சுருவாங்க. ஒரே ஒரு ரைசர் தான், சிம்பிள் ஷேப் அண்ட் யூனிஃபார்ம் திக்னஸாக இருந்தால். அதே வந்து இப்போ நான் யூனிஃபார்ம் திக்னஸாக இருக்குது, திக்னஸ் வந்து இப்போ வந்து யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா எந்த இடத்துல வைப்பாங்கன்னா, பிளேஸ் பண்ணி ரைசர் இஸ் ப்ரொவைடட் க்ளோஸ் டு த ஹையர் திக்னஸ் ஆஃப் த கேஸ்டிங். எந்த இடத்துல திக்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பொசிஷன் பண்ணி வைப்பாங்க. அதாவது வந்து நான் யூனிஃபார்ம் திக்னஸாக இருந்துச்சுன்னா இல்லையா. சப்போஸ் அதிலே வந்து மினிமம் திக்னஸாக இருக்குது, ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேஸ்டிங் வந்து ஷ்ரிங்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது டியூ டு த ஃபாஸ்ட் ஷ்ரிங்கேஜில் வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்குது, மினிமம் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தான் மோர் தேன் ஒன் ரைசர், அதாவது மோர் நம்பர் ஆஃப் ரைசர்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம வந்து நிறையா ரைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும் சரியா. ஸோ வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஸோ இங்கே வந்து ஷ்ரிங்கேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியாவில், ஸோ ரொம்ப வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிற பிளேஸில் வந்து வி ஆர் கோயிங் வித் மோர் நம்பர் ஆஃப் ரைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ அதான் இங்கே காட்டியிருப்பாங்க சரியா. ஸோ இது ஆல்ரெடி இந்த கீ பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரைசர் எவ்வளோ இருக்கணும், ஒரு ரைசருக்கும் அந்த எண்டு ஆஃப் த கேஸ்டிங் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது அதுதான் இங்கே டயக்ராமில் காட்டியிருக்கு சரியா. ஸோ இங்கே வந்து இப்போ மோர் நம்பர் ஆஃப் ரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கான, ஸோ டு நாட் சஃபிஷியன்ட் டு காம்பன்சேட் த ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் த ஷ்ரிங்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால திக்னஸ் கம்மியாயிருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், நிறைய ரைசர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும் சரியா. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த எண்டு வால், இந்த ஷேட் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லையா, இதை வந்து எண்டு வால்னு சொல்லுவோம். இந்த எண்டு வால் வந்து வச்சிருந்தா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அது இல்லைன்னா வந்து எந்த மாதிரி இருக்கணுங்கிறத காட்டியிருப்போம். ஸோ இந்த எண்டு வால் டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும்னா 2.5 டைம்ஸ் திக்னஸ் வேல்யூ இருக்கும் அந்த எண்டு வால் கிரேடியன்ட் மட்டும் சரியா. ஸோ இப்போ ஒரு ரைசர் இருக்கும், அந்த எண்டு வால் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ட்டு திக்னஸ். ஸோ அதனால தான் என்ன பார்த்துருந்தோம்னா டோட்டல், அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் இல்லை, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
riser and the end of the casting total எவ்வளவு வரும் இங்க ஒரு 2 times thickness இங்க end wallக்கு ஒரு 2.5 so total வந்து 4.5 times thickness இதான் கீ பாயிண்டா சொல்லிருந்தாங்க 4.5 times இருக்கணும்னு so இது ஒரு riser இப்போ இது ஒரு riser சரியா so ரெண்டு riser குள்ள distance இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா மினிமம் வந்து 4 times thickness இருக்கணும் அதான் 4 into t சரியா so அதே மாதிரி இந்த சைடுக்கு வந்து இப்போ end wall வந்து வச்சிருந்தீங்கன்னா இங்க ஒரு 4.5 times into thickness வரும் so டோட்டலா வந்து இப்போ length வந்து அப்ப என்ன வரும்னா with end wall வர்றது 13 times the thickness வரும் இத வந்து ரெண்டு riser யூஸ் பண்ற இடத்துல வந்து with end wall effect இருந்துச்சுனா எவ்வளவு length இருக்கும்னா 13 times the thickness இங்க ஒரு 4.5 இங்க ஒரு 4.5 total 9 இங்க ஒரு வந்து 4 so total வந்து 13 times thickness வரும் suppose ஒரே ஒரு இது மட்டும் யூஸ் பண்றோம்னா 9 times வந்து வரும் சரியா so 9 into t வரும் so அதே தான் வந்து இப்போ without end wall effect இருக்கு சரியா end wall இல்ல அப்படினா வந்து so அப்ப நம்ம எவ்வளவு கம்மி ஆயிரும் இந்த சைடு ஒரு 2.5 கம்மி ஆயிரும் இந்த சைடு ஒரு 2.5 கம்மி ஆயிரும் இல்லையா so டோட்டலா பதில 5 times thickness மைனஸ் பண்ணிருங்க அப்ப எவ்வளவு வரும் 8 into t அவ்வளவுதான் அத வந்து ரெண்டு ரைசர் யூஸ் பண்ணல without end wall effectனா 8 times thickness வரும் அதே இப்போ ஒரே ஒரு ரைசர் தான் யூஸ் பண்றாங்க அப்படினா வந்து அதான் இங்க காட்டிருப்போம் இங்க ஒரு 2t இங்க ஒரு 2t so டோட்டலா வந்து 4t வந்து வரும் end wall இல்ல அப்படினா சரியா so end wall ஆட் ஆயிருச்சுனா இங்க ஒரு இப்ப என்ன வரும் இங்க ஒரு 2.5 இங்க ஒரு 2.5 னா +5 இங்க ஆட் பண்ண வேண்டியதான் அதான் இங்க 19 வந்துரும் அவ்வளவுதான் சரியா சோ இத வந்து end wall இல்லாதது அதான் இங்க ஒரு 2t இங்க ஒரு 4t இங்க ஒரு 2t இங்க ஒரு 2.5 இங்க ஒரு 2.5 கட் ஆயிருச்சு அதனால 8t மட்டும் வரும் சோ வித் end wallனா இங்க ஒரு 2.5 இங்க ஒரு 2.5 சேர்த்தீங்கன்னா 13t வரும் இங்க வந்து இது ஒரே ஒரு ரைசர் இருந்தாலும் இங்க ஒரு 2t இங்க ஒரு 2t சோ டோட்டலா 4t இந்த ரெண்டு சைடு வந்து 2.5 போட்டீங்கன்னா இங்க ஒரு 5 ஆட் ஆகும் 9t வரும் எஸ் இத வந்து பொசிஷனிங் ஆஃப் தி ரைசர் சோ அவ்வளவுதான் ரைசரோட ஃபுல் டிசைன் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரியா சோ இதுக்கு அடுத்து நம்ம தெரிய வேண்டியது என்ன sills and padding சோ இது வந்து அடிக்கடி இந்த அப்ஜெக்ட் டைப்ல கேட்பாங்க இந்த sills and padding வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோங்கிறது சரியா சோ தெரிஞ்சு வச்சுக்கலாம் சின்ன கான்செப்ட் தான் அடுத்து மினிமம் கிராஸ் செக்ஷனல்ஸ் in the mold cavity to maximize the heat transfer rate சரியா சோ heat transfer rate வந்து maximize பண்ணனும் and to provide the uniform solidification இருக்கணும் சரியா சோ வந்து யூனிஃபார்மா solidify ஆறது யூனிஃபார்மா இருக்கணும் அதே மாதிரி டைரக்ஷனல் solidificationகாக இருக்கணும் சரியா சோ டைரக்ஷனல் solidification ஒண்ணும் கிடையாது ஒரே டைரக்ஷன்ல அந்த solidification வந்து நடக்கணும் அதுதான் டைரக்ஷனல் solidification சொல்லுவோம் இதுக்காக தான் அந்த மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம் சோ இத தான் என்ன சொல்லுவோம்னா sills னு சொல்லுவோம் சரியா அதான் இங்க டயகிராம்ல காட்டி இருப்பாங்க இத வந்து இந்த sills இந்த ட்ரையாங்கிள்ல காட்டி இருக்கோம் இல்லையா அதான் சோ இங்க வந்து ஹை heat transfer rate இருக்கணும் சரியா சோ இத வந்து யூனிஃபார்ம் கூலிங் அண்ட் solidification டைரக்ஷனல் solidification யூனிஃபார்ம் shrinkage வந்து யூனிஃபார்மா நடக்கணும் கூலிங் அண்ட் solidification யூனிஃபார்மா இருக்கணும் இதுக்காக வந்து டைரக்ஷனல் solidification கொடுக்கறதுக்காக தான் we are using the sills னு சொல்லுவோம் சரியா சோ இதே இது வந்து இப்ப if the solidification will takes place in the single direction அத இப்ப சொன்னேன் இல்லையா டைரக்ஷனல் solidification ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் வந்து இது யூனிஃபார்மா வந்து நடக்கும் அத வந்து டைரக்ஷனல் solidification சொல்லுவோம் சரியா சோ along the direction of the grain growth அதுல தான் ஸ்ட்ரெngth அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம் சோ இங்க டயகிராம்ல பாத்தீங்கனாலே தெரியும் சோ இந்த grains எல்லாமே வந்து இப்ப horizontal directionல இப்ப grow ஆயிருக்கு சோ அந்த டைரக்ஷன்ல வந்து ஸ்ட்ரெngth வந்து மேக்ஸिमமா இருக்கும் அந்த டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரெngth வந்து மேக்ஸिमமா இருக்கும் ஒரே டைரக்ஷன்ல வந்து இப்ப solidification நடக்கிறதா என்ன சொல்லுவோம் டைரக்ஷனல் solidification அப்படினு சொல்லுவோம் சரியா சோ அதான் வந்து sills யூஸ் பண்ணுவோம் இந்த sills ஓட பர்பஸ் அதுதான் சரியா சோ क्वेश्चनல தான் கேட்டிருப்பாங்க அந்த டைரக்ஷனல் solidificationக்காக தான் we are going with the sills சரியா இது வந்து உள்ள grains சரியா சோ டெவலப் ஆற டைரக்ஷன்ல தான் ஸ்ட்ரெngth மேக்ஸिमமா இருக்கும் horizontal directionல டெவலப் ஆயிட்டு இருக்குல அதான் வந்து grain growth னு சொல்லுவோம் grains வந்து grow ஆற டைரக்ஷன் அடுத்து padding so at the cross sectional area in the mold cavity so means the corner சரியா சோ இங்க நாலு கார்னர்ல காட்டி இருக்காங்க சரியா சோ இந்த நாலு கார்னர்லயுமே paddings வந்து பிளேஸ் பண்ணி இருப்பாங்க சரியா சோ இது எதுக்காகனா இதுவும் அதேதான் பர்பஸ் வந்து அதேதான் டைரக்ஷனல் solidificationக்காக தான் to minimize the erosion and to maximize the heat transfer சரியா heat transfer maximize பண்ணனும் erosion minimize பண்ணனும் to provide the directional solidification so ஒரே டைரக்ஷன்ல இங்கேயும் வந்து solidify ஆகணும் சரியா அதுக்காக இது யூஸ் பண்றது தான் என்ன சொல்றோம் இந்த கார்னர்ல யூஸ் பண்றது தான் வந்து paddings அப்படினு சொல்லுவோம் சரியா சோ sills and padding ரெண்டுமே வந்து பர்பஸ் என்னன்னா டைரக்ஷனல் solidification அதுதான் சரியா அந்த அப்ஜெக்ட் டைப்ல தான் கேட்பாங்க இந்த either வந்து sills and padding கேட்டிருப்பாங்க அப்படினா அந்த chaplets னு கொடுத்திருப்பாங்க சோ ஆல்ரெடி பாத்துறோம் chapletsங்கிறது to support the cores அதுக்காக யூஸ் பண்றது சரியா so by providing the sills and the padding directional solidification can be possible இதுதான் சரியா சோ very very important இதெல்லாம் பல தடவை வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டைரக்ட் அப்ஜெக்டிவ் क्वेश्चनல கேட்பாங்க சரியா so chaplets நம்ம வந்து suppose உள்ள வந்து to support the cores னு பாத்துறோம் so chaplets are providing to support the
internal sills and support பண்றதுக்கா chaplets யூஸ் பண்ணுவோம். So that is also providing the directional solidification கொடுக்கும். இல்லையா? So இது வந்து directional solidification கொடுக்கும், but not the always. So எப்பவுமே கொடுக்காது, பட் ஆனா பாசிபிள் தான் chaplets வந்து directional solidification கிடைக்கும், பட் எல்லா டயத்துலயும் வந்து directional solidification வந்து chaplets ஆல் தர முடியாது. இல்லையா? So இத வந்து internal sills வந்து யூஸ் பண்றதுக்காக வந்து we are providing அதான் வந்து chaplets வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சப்போர்ட்டிங் இருக்குல்லையா, அதான் வந்து chaplets. ஸோ 4 சைடு வந்து காட்டியிருக்காங்க இல்லையா, அதான் chapletsனு சொல்லுவோம். இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டைரக்ஷனல் solidificationக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ ஆப்ஷனல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில்ஸ் அண்ட் பேடிங்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க, சில்ஸ் chaplets அண்ட் பேடிங். ஸோ இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டில் ஏதோ வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆல்வேஸ் பாசிபிள் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு தான், சில்ஸ் அண்ட் பேடிங்ஸ். அதாவது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அதுதான். சரியா? ஸோ டைரக்ஷனல் solidification சில்ஸ் அண்ட் பேடிங் தான். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுதான் இங்க காட்டியிருப்பாங்க. இஃப் ஆப்ஷன் 1 இஸ் நாட் கிவன் தென் 4 இஸ் த அப்ரோப்ரியேட் ஒன். பட் வந்து இந்த ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து ஆல்வேஸ் யூ ஹேவ் டு சூஸ் த சில்ஸ் அண்ட் பேடிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். chapletsே வந்து டைரக்ஷனல் solidification பாசிபிள் தான், பட் நாட் த ஆல்வேஸ், எல்லா டைமும் கிடையாது. சரியா? ஸோ சப்போஸ் இது கொடுக்கல அப்படின்னா அந்த ரெண்டு சூஸ் பண்ணிருங்க. அப்படி இல்லை இந்த ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து fluidity. சரியா? ஸோ fluidity ஆஃப் த லிக்விட் மெட்டல். ஸோ fluidityனா என்ன அர்த்தம்னா எபிலிட்டி ஆஃப் த லிக்விட் மெட்டல் டு ஃபில் இன்டு த கேவிட்டி. ஸோ எவ்வளோ தூரத்தில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகி வந்து கேவிட்டி வந்து ஃபுல் பண்ணோம் லிக்விட் மெட்டல், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா fluidity அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட் மெட்டல் which can be determined by conducting the spiral test. இந்த டெஸ்ட் பேர் என்னன்னா fluidity வந்து கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஸ்பைரல் டெஸ்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து கேட்பாங்க கொஸ்டின் தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ ஸ்பைரல் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னா the distance covered by the liquid metal before solidification. ஸோ solidify ஆறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து அது வந்து கவர் பண்ணும். சரியா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பைரலில் will give the value of the fluidity. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து அந்த ஸ்பைரலுங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போரிங் பேசில் வந்து அந்த ஸ்ப்ரூ வழியாக வந்து நம்ம வந்து லிக்விட் மெட்டல் வந்து போர் பண்ணி ஊற்றுவோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும், அதாவது solidify ஆறதுக்கு முன்னாடி இது வந்து லிக்விடாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா வேல்யூ ஆஃப் த fluidity அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஷேப் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் காட்டியிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்பைரலுங்கிறது இதுதான். சரியா? ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகுதோ அதுதான் வந்து fluidityன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது ஸோ போரிங் டெம்பரேச்சர், ஸோ இப்போ இது வந்து அதிகமாக இருக்கு. ஸோ போரிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் உங்கள் fluidityலையும் இன்க்ரீஸாக தான் இருக்கும். சரியா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகக்கூடும். விஸ்காசிட்டி, ஸோ விஸ்காசிட்டின்னு ஆல்ரெடி பார்த்ததான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். விஸ்காசிட்டி ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ. ஸோ அது வந்து ஃப்ளோக்கு வந்து தடையை கொடுக்குறதா விஸ்காசிட்டின்னு பார்த்துருக்கோம். ஸோ வந்து விஸ்காசிட்டி இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ஸோ ஃப்ளோக்கு வந்து தடை கெடுத்துருச்சுன்னா அப்போ fluidity லெவல் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், கம்மியாயிரும், டிக்ரீஸ். அதான் வந்து பேசிக் டெஃபினேஷன்லேயே பார்த்துருப்போம். எபிலிட்டி ஆஃப் த லிக்விட் மெட்டல் டு ஃபில் இன் டு த கேவிட்டி, எவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகுங்கிறதா fluidity பார்த்தோம். இப்போ விஸ்காசிட்டிங்கிறது தடை கொடுக்கறது, ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. அப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ளோ வந்து கம்மியாயிரும், அதாவது வந்து fluidity லெவல் கம்மியாயிருது. அதே மாதிரி தான் டென்சிட்டியும், அடர்த்தி வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கம்மியாயிருது, அதுதான் fluidity லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஆர் மாய்ச்சர் கண்டென்ட். ஸோ உங்கள் சாண்டில் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல என்ன ஆகும்னா fluidity லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிக்ரீஸ் இன் வேல்யூ. சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து இப்போ வந்து நல்லா இருக்குது, கேவிட்டியில் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலையும் வந்து fluidity லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க fluidityக்கு. சரியா? ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, இது கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஸ்பைரல் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அவ்வளோதான் அந்த fluidity. சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சோக் ஏரியா, ஸோ கேட்டிங் ரேஷியோ, அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் வில் கவர் த டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங், ஸோ அதோட டிஃபெக்ட்ஸு, ஸோ அது எல்லாமே வி வில் கவர் இன் த அப்கமிங் வீடியோஸ். சரியா? ஸோ பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலன்னா ஐ கேன் கோ டு செக் இட் அவுட். ஸோ அது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 5 பார்ட்டாவது வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Don't forget to subscribe our channel KATRATHU MECH கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.